திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து பேருந்திலிருந்து 44 மாணவர்கள் கீழே இறக்கிவிடப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் நாகராஜ் இணைகிறார். வணக்கம் நாகராஜ், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் மெட்ரிக் மேல்நிலை ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளிக்கூடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இன்று வழக்கம் போல் பள்ளி இயங்கியது. மாலை சரியாக 4:30 பள்ளி விடப்பட்டு ஆலங்காயத்திலிருந்து வாணியம்பாடி நோக்கி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து பள்ளியிலிருந்து புறப்பட்டது. ஜம்மு பள்ளம் என்ற இடத்தில் வரும்போது திடீரென்று ரேடியேட்டரில் இருந்து புகை வருவதாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பஸ்ஸை நிறுத்தி அவருடன் டிரைவரிடம் கூறி சென்றுள்ளார். அப்பொழுது எதிரில் இருந்து ஃபயர் ஆகப்பட்டது. நெருப்பு பொறிகள் ஆரம்பித்தது. உடனடியாக அது டிரைவர் அவர்கள் மாணவ மாணவிகளை பள்ளி பேருந்திலிருந்து இறக்கப்பட்டனர். சற்று நேரத்தில் மலமளவென்று தீப்பெட்டி எரிய ஆரம்பித்தது. உடனடியாக அதிர்ஷ்டவசமாக அந்த பஸ்ஸில் இருந்து 44 மாணவர்களை வழியாக சென்ற பொதுமக்கள் காப்பாற்றினர். இதில் ஏராளமான மாணவர்களுடைய புத்தகம் மற்றும் பேக் பைகள் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்த ஆலங்காயம் போலீசார் விரைந்து வந்தனர். அதே போல் ஆலங்காயம் ஃபயர் சர்வீஸும் விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேற்பட்டதாக தீ அணைத்தனர். இதனால் வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் செல்லக்கூடிய சாலை போக்குவரத்தால் ஸ்தம்பித்தது. அதிர்ஷ்டவசமாக 44 மாணவர்கள் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.